Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம யூடியூப்பில் ப்ரீவியஸாக மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அது டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வரும், நாளைக்கு பார்ட் 2 வரும். 2 வீடியோவும் பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவில் ஒரு அப்டேட் வந்து நம்ம ஹீரோ ஹிஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சோர்ச் நடந்து மார்க்கெட் மேலே வரோம் அப்படின்னா இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிடுவோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட டிபி நமக்கு இங்கே இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1:11, ஆக்சுவலாக 1:11 கிடையாது, 1:14 சம்திங் இருந்தது. ஓகே, 1:14 இந்த மாதிரி நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஓகே, இப்போ இதில் வந்து ஆர்டர் வந்து போட்டுட்டோம். ஆனால் இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ டிஸ்கார்டில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஆஃப்டர் சோர்ச் டைரக்ட் என்ட்ரின்னு கொடுத்துருக்கேன். இந்த சோர்ச்சுக்கு அப்புறம் டைரக்ட் என்ட்ரி. இதில் 1 மினிட்ல எகைன் இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு சோர்ச் வந்து நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து போயிட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரி நமக்கு என்ன டைமில் வந்து மிட்டிகேட் ஆகிருக்குன்னா அன்டைம், நமக்கு செஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அன்டைமில் எடுத்தனால இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? அப்படி நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே. ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ரிஸ்க்குள்ளே இருக்கணும். அதாவது 0.5% ரிஸ்க்குள்ளே நமக்கு இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? நமக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது நம்மளோட அக்கௌண்ட். அப்படி இது லாஸ் ஆகிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் ஆச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து வரும். ஸோ மார்க்கெட் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டிமாண்டில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் இங்கே மேலே இருந்து மார்க்கெட் கீழே வந்து இந்த டிமாண்டில் இருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். மார்க்கெட் மேலே இருந்து கீழே வந்தான், பட் இந்த டிமாண்டுக்கு வரல, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கான். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணி செல் ஆகும், ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம செல் பண்ண போகிறோம் வித் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல செல் பண்ணி நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறோம். இந்த டிமாண்டில் இருந்து அகைன் பை பண்ண போகிறோம். மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இங்கேருந்து வீக்லியோட டைம் ஃப்ரேமில் செல் வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதான் வந்து மூமெண்ட். ஸோ நமக்கு இந்த சப்ளைக்கு ஸ்டில் மார்க்கெட் வரல, வந்ததுக்கப்புறம் நம்ம செல் வந்து பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம இங்கே யூஎஸ்டி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் சப்ளை இங்கே இருக்குது. இந்த 4 ஹவர் சப்ளைக்கு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் செல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்டா? ஸோ இந்த 4 ஹவர் சப்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழே இருந்து மேலே வந்துட்டுருக்கான். ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் ஆக்சுவலாக மேலே இருக்கக்கூடிய சப்ளைன்றது டெய்லி, இது டெய்லி, ஓகேங்களா? ஸோ கீழே 4 ஹவரில் ஒரு ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணோம். இந்த இடத்துல நமக்கு சோர்ச் வந்து கொடுத்துருந்தோம். கீழே ஒரு டிமாண்ட் வந்து நம்ம இங்கே எடுத்திருந்தோம். இதில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, ஓகேங்களா? இங்கே டிமாண்ட் எடுத்திருந்தோம், நமக்கு வந்து ஃபெயில் வந்து பண்ணிட்டான். ஃபெயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹையை போயிட்டு நமக்கு என்ன பண்ணுறான், பிஓஎஸ் வந்து பண்ணுறான். ஸோ இந்த பிஓஎஸுக்கு இது டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது டிமாண்டு கிடையாது, இது டிமாண்டு தான். பட் இதில் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி தான், ஓகேங்களா? இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் மேலே போகணும், அதுக்கு இந்த மாதிரி டிமாண்ட்ஸை யூஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதில் ரீஃபைன்மெண்ட் வந்து எது அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது.
அடுத்தது இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கேருந்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். பட் இது வந்து டோட்டலி கவுண்டர். ஓகேங்களா? இந்த டிமாண்டுன்றது கவுண்டர். கவுண்டரில் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமோ அப்படி தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டெய்லியோட சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? வந்திருக்கான், மறுபடியும் வந்து போயிட்டுருக்கான். ஸோ அதனால் நம்ம இதில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு ட்ரேடும் வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ள ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகலை. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகாமல் ஸ்டில் எண்டு வரைக்குமே நமக்கு ஃபெயிலியர் வந்து ஆகலை. ஓகேங்களா? மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணால் மார்க்கெட் கீழே வந்திருக்கோம். கீழே வந்துட்டு எகைன் மேலே போகிறோம். இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு எகைன் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து மேலே போயிட்டு எகைன் மிட்டிகேட் பண்ணிவிட்டு எகைன் மிட்டிகேட் பண்ணி இப்போ கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு செல் தான் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி நம்ம எடுத்து செல் வந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு மேனிபுலேட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சபிள். ஓகேங்களா? அதனால் நம்ம இதில் செல் பண்ண வேணாம். மார்க்கெட் வந்து மேலே சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வரோன்னா திடீர்னு மேலேயும் போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம டிமாண்ட் வந்து எடுக்கலாமா? மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றப்போ நமக்கு டிமாண்ட் வந்து எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்டையும் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டிமாண்ட் எடுக்கிறதுக்கு பையில் இருக்கணும் மார்க்கெட். புரியுதுங்களா? இங்கே டிமாண்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் பையில் இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். இங்கே பையிலையும் இல்லை. அதனால் இந்த இடத்துல நம்ம டிமாண்ட் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இதில் வந்து நான் என்ன பிளான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 2 டிமாண்டில் இருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த சப்ளைக்கு போவான். இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் எங்கன்னு கீழே வருவான் அப்படின்னு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வராமல் சப்ளைக்கு போயிட்டான். அப்போது கண்ட்ரோல் சப்ளையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது லோவர் டைம் ஃப்ரேம். இதில் போயிட்டு நம்ம பை வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை எரேஸ் பண்ணிவிடுவோம். இந்த டிமாண்ட் இருக்கட்டும். ஆனால் பை வந்து பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் இருந்து. ஸோ இந்த யூஎஸ்டி கேடில் இப்போதைக்கு நம்ம செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் எகைன் மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. அடுத்தது யூஎஸ்டி கேடில் மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம செல் பண்ண போகிறோம். இங்கே செல் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறோம். கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் டெய்லி. இந்த டிமாண்டில் இருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். அடுத்தது இது வீக்லியோட டிமாண்ட். வீக்லியோட டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான். இதுக்கு எப்படி நம்ம கொடுத்துருக்கோம்னா இந்த டிமாண்டில் இருந்து மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளைக்கு போயிட்டு எகைன் செல் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். இது கவுண்டருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இங்கே வந்து டிமாண்ட் வந்து இருக்குது. டெய்லியில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போது நம்ம டெய்லியில் தான் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ஹையை வந்து எடுத்தால் நம்ம வந்து 2 கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை வந்து பண்ணலாம். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் செல் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளான். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிமாண்டுக்கு இன்னும் வரல. ஸோ 4 ஹவர் இந்த இடத்துல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ 15 மினிட்ஸில் இந்த இடத்துல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இங்கே இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்துட்டான். இதில் நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா இங்கே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ட்ரி 15 மினிட்ஸில் இங்கே வந்து இருக்குது. அப்புறம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்டில் நமக்கு இது ஒரு சப்ளைவாக இருக்குது. ஏன்னா 5 மினிட்டில் தான் எடுக்கணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலும் 5 மினிட் தான். ஸோ இது வந்து 5 மினிட் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, இப்போது இந்த சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? அகைன் 15 மினிட்ஸ் போவோம். மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? பிரேக் வந்து பண்ணுறோம். அப்போது இது சப்ளை தானே, இதில் நம்ம செல் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதுதான் சப்ளை, இது இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இது நமக்கு இன்டியூஸ்மெண்ட். ஸோ இதுதான் வந்து சப்ளை. ரைட்டா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையிலேருந்து மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போவான். இது வந்து ஆக்சுவலாக இது சப்ளை கிடையாது. இது வந்து சப்ளை தான். பட் இதில் நம்ம செல் வந்து போகக்கூடாது. ஏன்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைஸில் தான் வந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணுறான்? ஸோ 5 மினிட் போகிறோம், அதையும் நம்ம பார்த்துடலாம் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இங்கே சப்ளை வந்து எடுக்கலாம், ரீஃபைன்மெண்ட் வந்து எடுக்கிறோம். ரீஃபைன்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்டில் நமக்கு எங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் எப்பயுமே பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். இது வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், நம்ம செல் இங்கே போகணும், மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம செல் வந்து போகிறோம், இங்கே எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், இப்படி வைக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு இந்த ப்ரைஸ் லெவலை என்ன பண்ணுறான்? ரீச் பண்ணுறான், பிரேக் ஈவன் பண்ணுறோம். எஸ்எம்சி ரூல். இங்கே என்ன பண்ணுறான்? மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? அப்போது நம்ம எஸ்எல் இங்கே வச்சுருந்தோன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஹண்ட் பண்ணுவான். இப்போ எஸ்எல்லை நம்ம இங்கே கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், மேலே இருக்கக்கூடிய எஸ்எல் கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன ரீசன்னா எஸ்எம்சி ரூல். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆகணும், நமக்கு எந்த ஒரு லாஸும் இல்லாமல் எஸ்கேப் ஆகணும். ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு, ரூலும் மஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, அப்போ மார்க்கெட்டே வந்து நமக்கு கொடுத்துருச்சு, நான் இந்த இடத்துல வந்து ஹண்ட் பண்ண போகிறேன், ஸோ அதனால் எஸ்கேப் ஆகிடுங்க அப்படின்ட்டு மார்க்கெட்டே வந்து ரூல் வந்து கொடுத்துட்டோம். சரி, இது பிஓஎஸ். இதுவும் சோச்சுன்னு தான் சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னா இங்கே நமக்கு இது எடுத்துருக்கான். அப்போ மேலே சோச்சு கீழே சோச்சு, இது பிஓஎஸ். அடுத்தது லோ ஹண்ட்டு. ஓகேங்களா? இது நமக்கு சோச், பட் ஆக்சுவல் சோச்சுன்றது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. சரி, அப்போது நம்ம இது சோச்சுனே கூட எடுத்துக்கலாம். அப்போ லோன்றது இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த லோ வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கான்? எடுக்கலை. அப்போது இந்த லோ எடுக்காதனால நமக்கு சப்ளை இருக்குமா? சப்ளை கிடையாது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் பையாக தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதிலே வந்து கண்டுபிடிச்சலாம் மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? பையாக தான் சான்ஸ் இருக்குது. ரைட்டா? அப்போது சம்டைம்ஸ் இப்படி எடுப்பீங்க, சில பேர் வந்து எப்படி எடுப்பீங்க. ஓகேங்களா? இப்படி எடுத்தாலும் நமக்கு சப்ளைஸ் எங்கே இருக்குது? இங்கே ஒரு சப்ளை இருக்குது. மார்க்கெட் இந்த சப்ளை என்ன பண்ணுறான்? மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ வந்து கண்ட்ரோல் வந்து எடுக்கிறான். ஓகேங்களா? கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்து போயிருக்கான். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இது வந்து பிரேக், 1 மினிட்ல பிரேக் நடந்து இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே சப்ளை இருக்கான்னா மேலே சப்ளை இல்லை. அப்போது இதை வந்து நம்ம சோச்சா எடுக்கிறோன்னா இது நம்ம ஆக்சுவலாக சோச்சா எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பிரேக், அவ்வளோ பெரிய பிரேக் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். ஃபுல்லாக அந்த விக்குக்கு மேலே இருக்கக்கூடிய விக்கு வரைக்கும் போயிருக்கான். அப்போது இந்த சப்ளையில் செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூல் வந்து மிஸ் ஆகுது இந்த இடத்துல. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல நம்ம செல் வந்து போகக்கூடாது. அப்படி இந்த மார்க்கெட் வந்து இப்படி வந்து இதில் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போனாலும் நமக்கு அந்த என்ட்ரி வேண்டாம். நம்ம ரூலுக்கு வரலன்னா நல்ல என்ட்ரியாக இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அப்போ மேலே போகலான்னா எதுக்கு மேலே போகலாம்? இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, மேலே 2 சப்ளை அவைலபிளாக இருக்குது, அவ்வளோதான். இங்கே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் வந்து போவான் கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே அதே பிளானை போட்டு நம்ம பை வந்து பண்ண போகிறோம். இந்த பைன்றது பெரிய பையாக இருக்கும், நமக்கு ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வீக்லியோட டிமாண்டுக்கு வந்துட்டான். டெய்லி ரீஃபைன்மெண்ட், 4 ஹவரில் சோச், இன்னும் சோச் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? இப்போது இங்கே கீழே வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. அப்படியே இந்த சோச்சை தூக்கி இந்த இடத்துல போடுங்க.
இந்த சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து சர்ச். ஓகேங்களா, வெயிட் பண்ணுவோம். சரி, அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஸ்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து டிமாண்டில் கன்ஃபர்மேஷனே கொடுக்காம கீழே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா, அப்போது பை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிமாண்ட் வந்து ஆக்சுவலாக ஃபெயில் வந்து பண்ணிட்டான். பை வந்து இல்லை, அதுக்கடுத்து செல் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போதைக்கு இதில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. நான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி வந்து கொடுக்கும்போது நான் வந்து இதில் செல் இல்லைனா பை எது இருந்தாலும் நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள் இந்த கரன்சி பேருக்கு. அடுத்தது ஓகே, இதில் நம்ம பண்ணுறதில்ல ஏவிடி என்செட். ஓகே ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு வரும், பார்ட் 2 வீடியோ. ஸோ அந்த யூடியூப்பில் நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ வந்து நாளைக்கு வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி, பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.